மக்களால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய நான் இந்த முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் நிச்சயமா டங்ஸ்டன் வராது, அதை பற்றி மக்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அனைத்து நிறுத்தமாக நான் எடுத்து சொன்னேன். அது மட்டும் இல்ல, அப்படியே வந்தா ஒருவேளை வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்ட நான் பதவியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு அதையும் சொன்னேன். அதற்காக நேற்றைக்கு வந்து என்ன சந்திச்ச இந்த பகுதியினுடைய பெரியவர்கள் எல்லாம் பாராட்டு நிகழ்ச்சி நடத்தணும், உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சாங்க. உள்ளபடி எனக்கு பாராட்டு சொல்றதை விட நன்றி சொல்றதை விட உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், உங்களுக்கு தான் வாழ்த்து சொல்லணும், உங்களுக்கு தான் பாராட்டு சொல்லணும். நான் உங்க எங்க அப்படின்னு பிரிச்சு பேச விரும்பல. நமக்கு இது வெற்றி கிடைச்சிருக்கு, அதுதான் உண்மை. ஆகவே அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய நாங்கள் என்றைக்கும் உங்களுக்கு துணை நிற்போம் என்பதை மீண்டும் ஒருமுறை உறுதி சொல்லி, உங்களுடைய அன்பான முகத்தை பார்க்கிறப்போ, உங்களுடைய எழுச்சியான முகத்தை பார்க்கிறப்போ, இங்க சிரித்த முகத்தோட புன்முறுவோடு இருக்கக்கூடிய முகத்தை பார்க்கிறப்போ நீண்ட நேரம் உங்களத்தை பேசிக்கிட்டே இருக்கணும் போல ஆசை எனக்கு இருக்கு. ஆனா இன்னொரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு விமானத்தை பிடித்து நான் சென்னைக்கு செல்ல வேண்டிய அவசியத்துக்கு ஆளாகிருக்கு. நாளைக்கு வேறு மாவட்டத்துக்கு நான் போகணும். அதனால் நீண்ட நேரம் உங்களிடத்துல நின்று பேச முடியாது. அதுக்காக வேண்டிய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டு மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் சந்திக்க வருவோம். இன்னும் 1 வருஷத்துல தேர்தல் வரப்போகுது, அது உங்களுக்கு தெரியும். அந்த தேர்தலில் நீங்கள் எல்லாம் என்ன முடிவோடு இருக்கீங்க அதுவும் எனக்கு தெரியும். ஆக எது எப்படி இருந்தாலும் உங்களுக்காக நாங்க இருக்கோம், எங்களுக்காக நீங்க இருக்கீங்க. ஆக எதை பற்றி கவலைப்படாதீங்க. இது கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி, அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி, தந்தை பெரியார் அவர்கள் வழியோடு நடக்கக்கூடிய ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களே ஒருவனாக இருக்கக்கூடிய இந்த முத்துவேல் ஸ்டாலினுடைய ஆட்சி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி என்பதை மாத்திரம் மனதில் வச்சுக்கிட்டு என்னைக்கு நீங்க ஆதரவு தாருங்க, உங்களுக்கு பக்கபலவாக என்றைக்கு இருப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து மதுரை அரிட்டாப்பட்டியில் முதலமைச்சருக்கு பாராட்டு விழாவானது நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் உரையாற்றினார். அதில் டங்ஸ்டன் திட்டம் ரத்து நமக்கான வெற்றி என்று பேசியிருந்தார். மேலும் ஆதரவு தாருங்கள், உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன் என்றும் பேசியிருந்தார். டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து மதுரை அரிட்டாப்பட்டியில் முதலமைச்சருக்கு பாராட்டு விழாவானது நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் உரையாற்றியிருந்தால் பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் பேசியிருந்தார். டங்ஸ்டன் திட்டம் ரத்து நமக்கான வெற்றி என்று அவர் பேசியிருந்தார். விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கு முதலமைச்சருக்கு அங்கு பாராட்டு விழாவானது நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருந்தார். விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் என்பது அமைக்கப்படும் என்பது மத்திய அரசாங்கத்தின் மூலமாக ஒரு அறிவிப்பு என்பது வெளியிருந்தது. இந்த ஏலத்தை பொறுத்தவரையில் வேதாந்தா நிறுவனத்தின் இணை நிறுவனமாக சொல்லக்கூடிய ஹிந்துஸ்தான் நிறுவனம் எடுத்திருப்பதாக ஒரு தகவல் வந்திருந்தது. இதனை அறிந்த இந்த கிராமத்து பொதுமக்கள் மட்டுமல்லாது தமிழகத்திற்குரிய அனைத்து மக்களும் மிகுந்த ஒரு மனவேதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். இதனை அடுத்துத்தான் இந்த அரிட்டாப்பட்டி மற்றும் வல்லாளப்பட்டியை சார்ந்திருக்கிற அனைத்து கிராமத்து பொதுமக்களும் ஒன்றிணைந்து பல்வேறு போராட்டங்களை தினந்தோறும் முன்னெடுத்து சென்றனர். அதனுடைய அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியிலிருந்து கிட்டத்தட்ட 20 மைல் தூரம் பேரணியாக நடந்தே சென்று மதுரை நகர்ப்பகுதியான தமுக்கம் மைதானம் வரை அந்த பேரணி என்பது நடைபெற்றிருந்தது. அப்பொழுது அந்த பேரணி நடைபெற்ற சூழ்நிலையில் கூட 3 வழக்குகள் என்பது அந்த கிராமத்து மக்கள் மீது கிட்டத்தட்ட 11,000க்கும் மேற்பட்டவர்கள் மீது அந்த வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருந்தது. உடனடியாக இதனை அறிந்த வணிகவரித்துறை அமைச்சர் அந்த வழக்கு வாபஸ் பெறப்படும், அதே சமயம் முதலமைச்சருடைய பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் என்று சொல்லியிருந்தார். இன்றைய பொழுது மதுரை இந்த வெற்றி விழா கொண்டாட்டத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் உடனடியாக செய்த காரியமானது அந்த 11,000க்கும் மேற்பட்ட வழக்கு மீது
பதியப்பட்ட அந்த வழக்கில் என்பது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை அரசாணையின் மூலமாக வழங்கியிருக்கிறார். அதே சமயம் இதை தெரியாத மதுரை விமான நிலையம் வந்தடைந்தவர் சிறிது நேரம் ஓய்வு எடுத்துவிட்டு தற்சமயம் வழிநெடுகில் கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வழிநெடுகில் நின்று கொண்டு அவருக்கு சிறப்பான வரவேற்புகளை கொடுத்திருந்தனர். அதனுடைய அடிப்படையில் தற்சமயம் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் வந்து பொதுமக்களை சந்தித்து அந்த கிராமத்து மக்களை சந்தித்து பல்வேறு கருத்துக்களை அவர் முன்னால் உரையாடி இருக்கிறார். அதில் சிலவற்றை நாம் பார்த்தோமானால் இந்த திட்டம் என்பது கைவிடப்பட்டிருப்பது என்பது நமதுடைய வெற்றி, நமக்கான வெற்றி மட்டுமல்ல, இந்த கிராமத்து மக்களுடைய உன்னதமான போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. இதுபோன்ற திட்டத்தை மத்திய அரசு வழங்கும் என்று சொன்னால் நான் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகிக் கொள்வேன். நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் இந்த திட்டம் என்பது எந்த விதத்திலும் நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியமில்லை என்ற பல்வேறு கருத்துக்களை தெரிவித்ததனுடைய அடிப்படையில் இந்த திட்டம் என்பது தற்சமயம் மத்திய அரசாங்கத்தின் மூலமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான அரசாணையும் வழங்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் இது போன்ற திட்டங்கள் இனிமேல் இந்த நமது தமிழகத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு என்பது நிச்சயமாக இருக்காது என்பதையும் தெளிவாக தெரிவித்திருக்கிறார். இந்த அவருடைய உரையாடலை கேட்பதற்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கிராமத்து பொதுமக்கள் அனைவரும் திரண்டு அவருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாகவும் குளவை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பொதுமக்களை பொறுத்தவரையில் செய்து வந்தனர். இந்த திட்டம் என்பது வந்திருந்தால் எங்களுடைய வாழ்வாதாரம் மட்டுமின்றி எங்களுடைய இளைய தலைமுறையும் சீரழிக்கும் ஒரு திட்டமாக இருந்திருக்கும். ஆனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தனி தீர்மானத்தின் மூலமாகவும் பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக இந்த திட்டம் என்பது தற்சமயம் கைவிடப்பட்டிருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதே காரணத்தினால் ஆழ்மனதிலிருந்து நாங்கள் அவரை வரவேற்பதில் ஆனந்தம் கொள்கிறோம் என்ற வார்த்தையிலும் இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதே சமயம் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் அந்த உரை என்பது நிறைவு பெற்றிருக்கிற சூழ்நிலையில் இன்னும் சில நிமிடங்களில் மதுரை மாவட்டம் வல்லாளப்பட்டி என்னும் கிராமத்திற்கு வருகை தருகிறார். அங்கே மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கேயும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கிராமத்து மக்கள் அவருடைய வருகையை எதிர்பார்த்து அமர்ந்து கொண்டு காத்துக் கொண்டிருக்கின்றனர். அதே சமயம் இந்த வெற்றி கொண்டாட்டம் என்பது திமுக வெற்றி சார்ந்தது என்று சொன்னாலும் கூட பிஜேபியும் தங்களது வெற்றி என்று கொண்டாடுகிற சூழ்நிலையில் அதற்கான முழுமையான விளக்கத்தை மதுரை மாவட்டம் இங்கே இருக்கக்கூடிய வல்லாளப்பட்டியில் பொதுமக்களுக்கு தெரிவிப்பார். இந்த கொண்டாட்டம் என்பது முழுக்க முழுக்க என்னுடைய நடவடிக்கைக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் கிடைத்த வெற்றியை தவிர வேறொன்றும் இல்லை என்று சொல்வாரா அல்லது ஏதேனும் அரசியல் சார்ந்த கருத்துக்களை பேசுவாரா என்ற எதிர்பார்ப்போடு இங்கே இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் மற்றும் கிராமத்து பொதுமக்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆவலோடு முதலமைச்சரை பார்க்க வருகை தந்திருக்கிற அந்த மக்களும் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றனர். இன்னும் சில நிமிடங்களில் மதுரை மாவட்டம் வல்லாளப்பட்டியில் அவருடைய உரை என்பது தொடங்கவிருக்கிறது. இங்கே கிட்டத்தட்ட 20 நிமிடத்திற்கு மேல் பேசுவார் என்ற எதிர்பார்ப்பும் இருந்து கொண்டிருக்கிறது. மதுரை அரிட்டாப்பட்டியில் முதலமைச்சருக்கு பாராட்டு விழாவானது நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருந்தார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதிவாணன்.